Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதாவது டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஎன்டெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான டெஸ்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 4 டெஸ்ட்டை நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஜாகிரஃபி டெஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த டெஸ்ட் 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஜாகிரஃபி டேர்ம் 2 தான் பார்க்க போகிறோம். அங்கே டெஸ்ட்டுக்கு போயிடலாம். எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் காமிச்சோடனே சரியான மார்க்காக, அதாவது நீங்கள் சரியாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மொத்தமாக எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத லாஸ்ட்டில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். தேர்வு 6க்கு என்ன போர்ஷன் அப்படின்றத நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அங்கே பார்க்கலாம். முதல் கேள்வி, அமெனிட்டிஸ் தமிழ் சொல் தருக. ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வசதிகள். இரண்டாவது கேள்வி, வேட்டங்குடி சரணாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்ன சரணாலயம்? பறவைகள் சரணாலயமா, விலங்குகள் சரணாலயமா? ஸோ வேட்டங்குடி அப்படின்றது என்ன சரணாலயம் அப்படின்னு பார்த்தோன்னா பறவைகளுடைய சரணாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கான கேள்வி, வேட்டங்குடி சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூன்றாவது கேள்வி, தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் வெள்ளியங்கிரி மலை தான் வந்து தெற்கின் கைலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசத்தில் தான் நவாப்கஞ்ச் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. டிடிடிசி இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? சுற்றுலா அந்த பாடத்தில் இருக்கும். ஆன்சர் பார்க்கலாம். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்றது தான் டிடிடிசியுடைய ஃபுல் ஃபார்ம். இதை படித்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் பார்க்கலாம். டார்ஜிலிங் சுற்றுலாத்தலம் எங்கு அமைந்துள்ளது? அதாவது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மேற்கு வங்காளம். ஏழாவது கேள்வி, காஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும். காஸ்ட்ரோனமி அப்படின்னா என்ன, அதோடைய பொருள் என்ன அப்படின்றது இந்த கேள்வி. ஆன்சர் பார்க்கலாம். காஸ்ட்ரோனமி அப்படின்றது கலாச்சார சுற்றுலாவை குறிக்கும் அம்சத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து நம்ம காஸ்ட்ரோனமின்னு சொல்லுவோம். கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது. எட்டாவது கேள்வி, ஃபாசல் ஃபியூவல் என்பதன் கலைச்சொல் என்ன? ஆன்சர் படிம எரிபொருள் என்பது சரியானது. நெக்ஸ்ட், உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சீனா. 10வது கேள்வி, மாங்கனீசு என்பது எந்த நிறத்தில் இருக்கும்? ஆன்சர் வெண் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடியது தான் மாங்கனீசு அப்படின்றது. இந்த கொஷின் வந்து உங்களுக்கான கமெண்ட் யுவர் ஆன்சர் கொஷின். உங்களுக்கு தெரியுமா இட்டைப்பு அணை அப்படின்றது எங்கே அமைஞ்சிருக்கு? இது வந்து கமெண்ட் யுவர் செக்ஷன். அதுக்கான ஆன்சர் மொத்தம் 10 கேள்விகள் இருக்கும். 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் ப்ளஸ் இடையில ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் 6க்கான போர்ஷனை பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்றைக்கு டேட்டு எல்லாமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி நீ எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்த அப்படின்றத கேளுங்க. தேங்க்யூ.